بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நேசர்களே, அன்பிற்கினிய மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக, என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை நாம் அல்ஹம்துலில்லாஹ் தெள்ளத் தெளிவாக படித்து வருகிறோம். அதிலே இப்பொழுது முதல் பாதியை கடந்து இரண்டாம் பாதிக்குள் நுழைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஆயத்துகளின் வரிசைகள் 177 182 வரைக்கும், அதாவது லைசல் பிர்ரான் துவல்லு என்று ஆரம்பிக்கும் அந்த ஆயத்துகளிலிருந்து ஃபஅஸ்லஹ பைனஹும் ஃபலா இஸ்ம அலைஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் என்பது வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை தான், அதன் விளக்கங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்களில் நாம் காண இருக்கிறோம். இதன் ஆரம்பமாக இந்த பாடத்தினுடைய நம்பர் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் இது 240வது பாடம். இதில் நாம் பார்க்க இருக்கிற ஆயத்தினுடைய எண்ணிக்கை நம்பர் 177. 177வது ஆயத்தை தான், அதன் விளக்கத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் காணப்போகிறோம். சரி, என்ன ஆயத்து? லைசல் பிர்ரா அன் லைசல் பிர்ரா அன் துவல் என்று ஆரம்பமாகும் அந்த ஆயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்க, 240வது பாடம். பாடத்திற்கு தலைப்பு நாம் என்ன கொடுத்துருக்கோம்னு சொன்னால், விளக்கம், நலவுகளின் சாராம்சம். இப்போ நலவுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஏன்னா இங்கே பிரச்சனையே என்னென்னா, நலவுகள்னா என்ன, நன்மைனா என்ன, எதற்கு நன்மை என்று சொல்றதுங்கும் போது யூதர்கள் நன்மைகளுடைய விஷயத்தை சுருக்கி கொண்டார்கள். அவங்க வெறும் கிபிலாவுடைய மேட்ரு தான் நன்மைக்குரிய மேட்டர், அதை தான் நன்மை என்பதாக ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். இப்போ அதனால தான் என்ன செஞ்சான் அல்லாஹு தாலா அதற்குரிய ஒரு விஷயத்தை விளக்கினான். நன்மைனா என்ன, நீங்கள் நினைப்பது போன்று ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நன்மை என்பது சொல்ல முடியாது என்று அல்லாஹு தாலா தெளிவாக விளக்கினார். சரி, அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். நன்மையுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நலவுகளுமே பொதுவாக எந்த நலவையும் இலக்காரமாக கருதக்கூடாது. லா தஹ்கிரன்ன ஃபில் மஅரூஃபி ஷைஆ, எந்த விஷயத்தையுமே நன்மையுடைய விஷயத்தில் இலக்காரமாக கேவலமாக கருதக்கூடாது. ஒவ்வொரு நன்மையும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்குது, அதற்குரிய கூலியும் அதிகமாக இருக்குது. உதாரணமாக ஒரு நன்மைன்னு எடுத்துட்டாலே மனிதனுக்கு ஒரு சந்தோஷம். சொன்னாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு நலவை செய்துட்டா உன்னுடைய உள்ளத்தை கொண்டு அதை பிரியப்படு, அது நேசி என்பதாக சொன்னாங்க. ஈமான் என்றால் என்ன என்று கேட்கும்போது சொல்லும்போது இந்த ஆயத்தை லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் ஓதிட்டு சொன்னாங்க, ஒரு அமல் செஞ்ச, நல்ல அமல் செஞ்சா மனதால் அதை சந்தோஷப்படு, பிரியப்படு. ஒரு கெட்ட அமல் செஞ்சா உன் உள்ளத்தால் அதை வெறுத்து விடு, உன் மீது கோவப்படு என்பதாக சொன்னாங்க. உண்மையான நலவு என்பது ஒரு மூமின் செஞ்சார்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், அதை கொண்டு என்ன நன்மையை ஆதரவிப்பார். ஒரு கெட்ட செயல் செஞ்சிட்டாருன்னா அவருக்கு என்ன ஏற்படும், கவலை ஏற்படுத்தும். இப்போ அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையை பயப்படுவார். இதுதான் நலவுகளுடைய அந்த வெளிப்பாடு. அதனால் நலவுகளின் என்னென்ன நலவுகள் இருக்குது அதில் முந்துறது, அதாவது சாரி ஓ அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை முன்னேறி போகணும். நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறது, நாஃபஸில் முத்தநாஃபிசூன் என்பது போல பாதிரில் அமாலி சாலிஹாத், நல்லமலின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நலவுகளின் பக்கம் விரைவனும், நலவின் பக்கம் ஆர்வப்படணும்.
நலவுகளை செய்துட்டு அல்லாட்ட அதற்குரிய சவாபை எதிர்பார்க்கும். இப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த ஆயத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் பேச போகிறோம். பாருங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்தில் கிதாபுடைய ஆசிரியர் எது சம்பந்தமாக சொல்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத் தஃப்சீர், விளக்கம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. லைசல் பிர்ர, நன்மை என்பது கிடையாது, நலவு என்பது இல்லை. அன் துவல்லு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை முன்னோக்குவதன் மூலம், கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, கிழக்கு திசையை நோக்கியும் மேற்கு திசையை நோக்கியும் முன்னோக்குவது மட்டும் நன்மை என்பது கிடையாது. அப்ப அது மட்டும் நன்மை கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்றான் லைஸ ஃபிஅலுல் கைர், நலவான செயல் என்பது, வ அமலு சாலிஹ், நல்லமல்கள் என்பது, மஹ்சூரன், சுருக்கப்பட்டதாக அடங்கியதாக இல்லை, ஃபி ஒரு விஷயத்திலே, ஐய தவஜஹல் இன்சானு ஃபி சலாத்திஹி, ஒரு மனிதன் முன்னோக்குவதிலே, ஃபி சலாத்தி அவனுடைய தொழுகையிலே, ஜிஹத்தல் மஷ்ரிகி அவில் மக்ரிபி, கிழக்கு திசையோ அல்லது மேற்கு திசையோ தன்னுடைய தொழுகையிலே ஒரு மனிதன் முன்னோக்குவதிலே மட்டும் நன்மை என்பது அடக்கப்பட்டதாக சுருக்கப்பட்டதாக இல்லை. நல்ல அமல் என்பதும் நலவு என்பதும் அதில் மட்டும் சுருக்கப்பட்டதாக இல்லை. அல்லாஹ் தஆலா மூமின்களை முதல்ல பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ சொல்லி ஏவுனான். அதுக்கு பிறகு காபாவின் பக்கம் திரும்ப சொல்லி ஏவிட்டான். இது சொன்னது. இது அஹ்ல கிதாபுடைய ஒரு கூட்டத்துக்கு இது ஒரு கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சு, மூமின்கள் ஒரு சிலரும் கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அதை விளக்கும் மூலமாக தான் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். அப்போ அசல்ல தாத், அல்லாஹ்வுக்கு வழிபடுறது, அல்லாஹ்வை சொல்றதை கேட்கறது, எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வை தான் முன்னோக்குறது, ஷரியத்தில் எது சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்றி நடப்பது, இதெல்லாம் நன்மையில் தக்வால ஈமானை காமில்ல உட்பட்ட விஷயமா இருக்கு. வெறும் தவஜ், அதாவது கிப்லாவை பிடிச்சிட்டு நிற்கிறது மட்டும், கிழக்கு திசை அல்லது மேற்கு திசையின் பக்கம், இது மட்டும் நன்மை என்பது கிடையாது. இதில் மட்டும் வழிபாடு என்பது கிடையாது. இது மட்டும் கொண்டதல்ல. அப்போ எதை அல்லாஹ் ஏவி இருக்கிறானோ அனைத்துமே நன்மை தான். அப்போ அதான் இங்கே சொல்லப்படுது. இங்கே நன்மைங்கிறது எல்லா விஷயங்களும் உள்ளடக்கக்கூடியதானே ஒழிய, நீங்கள் ஒரு தொழுகிறது திசையை திருப்புறது மட்டும் நன்மை என்பது கிடையாது. எல்லாமே வரும். நன்மை என்பது பல விஷயங்களை அடக்கியதாக இருக்காதான் சொல்றாங்க. வலாக்கின் அல் பிர்ர, இப்போ நன்மையுடைய விஷயத்தை என்னங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ இது அஹ்லே கிதாபுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நசாராக்களுக்கும் யூதர்களையும் பார்த்தா என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா அவங்க அந்த மாதிரி சொல்லி கொண்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நன்மைங்கிறது அவங்க எனக்கு கில்லா முன்னோக்கதான் நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்னு பாஸ்லான் அவங்க சொல்றாங்க, மோமின்களை முகாத்தபன் எல்லாம் சொல்றாங்க. ஒரு மனிதன் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் எப்படி இருப்பாரு, கலிமாவை ஏற்றுக்கொண்டால் எந்த திசையினால் திருப்பி தொழுது கொள்வார். பிறகு அவர் அதில் மரணிச்சிட்டார். இப்போ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாயிட்டு. இது ஆரம்பத்தில் இஸ்லாத்தில். நபிசுல்லாஸ்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பிறகு ஃபரல்கள் இறங்க ஆரம்பிச்சுது. கபிலாவின் பக்கம் திசையை திரும்பிச்சு. இப்போ இப்போ என்ன செய்யறான், அல்லா தஆலா தான் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அப்போ நன்மை என்பது அது கிபிலா திசையை திருப்பது மட்டும் கிடையாது, திசையை திருப்பது மட்டும் கிடையாது என்பதை தெளிவாக சொல்கிறான். வலாக்கின் அல் பிர்ர, நன்மை என்பது, மன் ஆமன பில்லாஹி, அல்லாவை கொண்டு யார் ஈமான் கொள்கிறாரோ, வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்கிறாரோ, அதாவது வலாக்கின் அல் பிர்ர, நன்மை என்பது ஆகியிருக்கிறது, பிர்ர சஹி, அதாவது சரியான நன்மை என்பது, ஹுவல் ஈமானு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வதும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வதும் தான் உண்மையான நன்மையாக இருக்கிறது, சரியான நன்மையாக இருக்கிறது. இந்த நன்மை என்பது பிர்ருங்கிற ஏற்கனவே சொன்னதா ஒரு பொதுவான பெயர், எல்லா நலவுகளையும் அடக்கி கொள்வது. அதில் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்வது அப்படின்னா என்ன, தக்குவா, அல்லாவை கொண்டு முழுமையாக ஈமான் கொள்வது, அவனுடைய விஷயத்தில் அஞ்சுறது, அது மாதிரி மறுமையுடைய விஷயத்தை என்ன செய்யறது, முழுமையாக நம்புறது. ஏன்னா யாரு சிலை வணங்குறாரோ
சிலை வணங்கக்கூடியவங்க வணங்குறவங்க மறுக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? மறுமையை தான் மறுக்கிறாங்க. மறுமையை தான் என்ன செய்றாங்க? மறுக்கிறாங்க. அப்போ இது என்னது? அதனால அது சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இஸ்லாமே பெரிய கயிறு. இஸ்லாத்துக்குள் நுழைந்தாலே அதுவே பெரிய கயிறாக இருக்கு. அப்போ அதனால என்னது? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி. சரி. வல் மலாயிகத்தி வல் கிதாபி வல் நபியின. அடுத்து யாரு? வல் மலாயிகத்தி, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது. அதாவது யுமின பில் மலாயிகத்தி, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். மலக்குமார்களை கொண்டு, வல் கிதாபி வேதங்களை கொண்டு, ஒரு ருசுலி ரசூல்மார்களை கொண்டு, குத்துபின்னு கூட சொல்லலாம், குத்துபி வேதங்களை கொண்டு. மலாய்க்கத்தை கொண்டு என்ன ஈமான்? மலக்குமார்கள் அல்லாவுடைய அவங்களுடைய ஈமான் கொள்ற விஷயம். மலக்குமார்கள் எல்லாமே என்னது? எல்லாருமே முதல்ல வந்து அல்லாவுக்கு நெருங்கியவர்கள், அல்லாவுடைய நெருங்கியவர்கள் என்றதை ஈமான் கொள்வது. ஏன்னா மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் மேலும் அவர்கள் சஃபரத், அல்லாவுடைய தூதுவர்கள், அல்லாஹு தாலாவுடைய தூதுவர்கள். அவர் ஒவ்வொரு பணியில அமர்த்தப்பட்ட அந்த பணியை அதாவது லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும் வயஃபாலூன மா மரூன். இது மலக்குகள் மீது நம்பிக்கை கொள்வது. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எந்த விஷயத்தையும் அல்லாஹ் ஏவுனதை விட மாட்டாங்க, தடுத்ததை செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன இதில் மலக்குமார்களை கொண்டு சொன்னது என்னன்னு சொன்னால், யூதர்களுக்கு பிலா விஷயத்தில் உள்ள சண்டை போடுறவங்க மலக்குக்கு மத்தியில் பிரிக்கிறாங்க. என்ன? ஜிபல் அலி இஸ்லாத் என்ன சொல்கிறாங்க? ஜிபல் அலி இஸ்லாம் நம்ம விரோதி அப்படின்னு ஒரு சிலர். அதனால தான் அந்த ஆயத்தில் அல்லாஹ் தனியாக ஜிபல் அலி இஸ்லாத்தை மட்டும் தனியாக கொண்டு வந்து சொல்கிறான். சரி. அடுத்து ஒன் நபி, நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது. நபிமார்கள் மீது ஈமான் கொள்வதும் முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ இந்த 5 விஷயத்தில் ஈமான் கொள்வது என்னது? அல்லாஹ்வை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, நபிமார்களை கொண்டு, இந்த 5 விஷயத்தில் என்னது? ஈமான் கொள்வது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ இதை நினைச்சுன்னு ஒரு மூமின் உண்மைப்படுத்துறதுக்கு தகுதியான மிக முக்கியமான விஷயமா இருக்கு. மலக்குமார்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த கித்தாபுங்கிறது எனக்கு அது இஸ்மு ஜின்ஸ். அதில் எல்லா விதமான இறக்கப்பட்ட வானலாவிய கித்தாபுகள் எல்லாமே இறங்கிடும். கித்தாபுல் இந்த இடத்துல பொறுமையை வச்சு வைக்க இஸ்மு ஜின்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. வானலாவிய கித்தாபுல் இதெல்லாம் வச்சு எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். நபிமார்கள் மீது இறங்கப்பட்ட கித்தாபுகள், ஏன்னா அதில் வந்து குரான், அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா கித்தாபுகளும் இதுக்குள்ளே அடங்கிடும். அதில் வந்து உலகத்துடைய மறுமையுடைய எல்லா விதமான கயிறுகளும் அடங்கியிருக்கு. நபிமார்களுடைய விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்து எல்லா நபி கடைசி நபி வரைக்கும் ஈமான் கொள்ளணும். அதுலேயும் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த இடையூறுகள் செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க? சுலைமான் அலி இஸ்லாம் நபி கிடையாது, சுலைமான் அலி இஸ்லாம் நபி கிடையாது, அவர் சாஹிர் என்பதாக சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா, ஐ ஆத்தல் மால அலா மொஹப்பத்திஹி. அப்போ அல்லாவுடைய மொஹப்பத்தின் பேரால் செல்வங்களை செலவு செய்வது, கொடுப்பது லஹு. தவில் கராபத்திஹி, அத்தல் மால பொருளை கொடுப்பது அலா மொஹப்பத்திஹி, அவனுடைய மொஹப்பத்தினால லஹு, அவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு. தவில குர்பா யாருக்கு? அதாவது கராபத், தவி கராபத்தினா அவனுடைய நெருக்கமுடையவங்க, கராபத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க, அவர்களுக்கு கொடுக்கிறது. வாத்தல் மாலா ஹுப்பிஹி, அதனுடைய பிரியத்தோட, இந்த பொருளுடைய பிரியத்தோடு என்ன செய்யறது? அதை செலவு பண்ணுறது. ஐ ஆத்தல் மால, இந்த பொருளை கொடுப்பது அலா மொஹப்பத்திஹி, அதனுடைய மொஹப்பத்தோட, அதனுடைய பிரியம் இருப்பதோடு லஹு, அவனுக்கு அந்த மாலுடைய பிரியம் இருப்பதோடு என்ன செய்யறது? அந்த பொருளை கொடுப்பது. அலா மொஹப்பத்திஹி லஹுனா, அவனுடைய பிரியம் அவனுக்கு ஆகியிருப்பதோடு, அதில் அவனுக்கு ஆர்வம் இருக்குது, தேட்டம் இருக்குது, அதோட கொடுப்பது. தவிய கலாபத்தி, அவனுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்கல்ல, நீ உண்மையான சதக்காங்கிறது
ரொம்ப சிறந்தது இது. உனக்கு தேவை இருக்குது, ஃபக்கர் ஏற்படுமோன்னு பயப்படுற, கஞ்சத்தனத்தை நீ பயப்படுற, அதே மாதிரி உனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நிலையில நீ என்ன செய்ய தர்மம் செய்திருக்கிறத ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி நிலையில செய்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. சொல்லலாம் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை கொடுக்கணும். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாசா. அவர்களுக்கு வறுமை ஏற்படும் பயம் இருந்தால் கூட என்ன செய்யுது, அதை கொடுப்பதற்கு தான் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்கூரா இந்த ஆயத்தில் மூலம் பார்க்கணும். இப்போ ஃபஹும் அவர்கள் ஃபஹும் அவுலா பில் மஅரூஃபி. அப்போ நலவுக்கு தகுதியானவர்கள் அவங்க தான். செலவழிக்கிறதுக்கு தகுதியானவங்க தவி கராபத் நெருக்கமான உள்ளவங்க தான். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யறது, முதல்ல கொடுக்கறது. ஒல் எத்தாமா எத்தீம்கள், எத்தீம் பண்ண எத்தாமா எத்தீம்கள், ஒல் மசாக்கின் ஏழைகள் மிஸ்கின்கள், ஒபினி சபீல் வழிப்போக்கர்கள், இவர்களுக்கு கொடுக்கிறது. அதாவது ஆத்தல் மால ஐவன் இன்னும் பொருளை கொடுக்க வேண்டும். யாருக்கு? லில் எத்தாமா எத்தீம்களுக்கு. அப்ப எத்தாமான அல்லதீன ஃபகது ஆபாகும், எவர்கள் தங்களுடைய தந்தையை இழந்து விட்டார்களோ. அப்போ அவங்களுடைய தந்தையை இழந்தவங்க, தந்தை இறந்துட்டாங்க, அவங்க பலகீனமாக இருக்காங்க, இன்னும் வயதுக்கு வரல, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எத்தீம். எத்தீம்ங்கிறது எப்போ ஓய்வுன்னா அவன் வயதுக்கு வந்து இப்போ தான். அதனால நபி சொன்ன லாயித்தும பாத ஹில்மின், அதாவது வயதுக்கு வந்ததற்கு பிறகு எது கிடையாது, இத்தீம் என்பது எத்தும், அதாவது எத்தீம் என்பது கிடையாது. வல் மசாக்கின் இன்னும் ஏழைகள், அல்லதீன லா மாலலகும் இவர்களுக்கு எந்த பொருளுமே சொந்தமில்லையோ அப்படிப்பட்ட ஏழைகள். ஒபனி சபீல் இன்னும் முசாஃபிர், அதாவது எல்லாம் செலவழிஞ்சிட்டு போய் சேர்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கார், போகிறதுக்கு வர்றதுக்கு எதுவுமே இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஒபனு சபீல் அவருக்கு. அல் முசாஃபிர் ஒபனு சபீல் அல் முசாஃபிருல் முன்கத்தவு அன் மாலிஹி முன்கத்தி அன் மாலிஹி, அவனுடைய பொருளை விட்டும் துண்டித்த ஒரு தூரமான ஒரு முசாஃபிர். அவள் முசாஃபிர் முன்கத்திய அன் மாலினா, அவனுடைய பொருளை விட்டும் துண்டிக்கப்பட்ட முன்கத்தான்னு சொல்லலாம், அல்லது முன்கத்தி தூரமான ஒரு முசாஃபிர். அதாவது இருந்த பொருளுக்கு செலவழிஞ்சிருச்சு, அல்லது என்ன இல்லை அவன் அந்த பொருளுக்குரிய அப்போ வந்து தொலைஞ்சு போச்சு, இப்படி இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய முசாஃபிர். அப்போ அவருக்கு என்ன செய்யறது, கொடுக்கறது. அவருக்கு என்ன செய்யறது, கொடுக்கறது. இப்படிப்பட்டவருக்கு என்ன செய்யறது, கொடுக்கறது. சொன்னாங்க நபிசுல்லாஸ்லாம், அப்போ என்ன செய்யுது, இந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கு. சரி, அதே மாதிரி சாயிலின ஒஃபிர் ரிகாப், சாயிலின ஒஃபிர் ரிகாப், கோபிலி செவிலுங்களுக்கு பார்த்தோம். இப்போ சாயிலினா ஒஃபிர் ரிகாப்னா என்ன, அதாவது கேட்கக்கூடியவர்கள், யாசகம் கேட்குறவங்க. ஒஃபிர் ரிகாப்னா எவர்கள் வந்து, அதாவது அடிமைகளுக்கு சொல்றது, அதே மாதிரி கைதிகளுக்கும் சொல்லலாம். ஐயா அல்லதீன் எஸ் அலூனல் மஊனத பிதாஃபில் ஹாஜத்தி, அதாவது செலவினங்களை கேட்கக்கூடியவர்கள். பிதாஃபில் ஹாஜத்தின் அவளுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அவங்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கேட்குறாங்க. ஒஃபி தஹ்லீஸில் அஸ்ரா வல் அர்கா பில் ஃபிதாய், தஹ்லீஸில் உசாரான்னு சொல்லலாம், கைதிகளை விடுவிப்பது. வல் அர்கா அப்படின்னா அடிமைகளை உரிமை விடுவது. பில் ஃபிதா அதாவது தொகை கொடுத்து உரிமை விடுறது. இதெல்லாம் என்னது, நன்மைக்குரிய காரியங்களில் உள்ளது. சாயிலில் புத்து சாயிலி ஹக்குன் ஒயின்ஜா அலா ஃபரசின், குதிரை மேலே வந்தாலும் யாசகம் கேட்கிறவனுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக நபிசுல்லா இஸ்லாம சொன்னாங்க. சாயிலுங்கிறது அது மாதிரி தேட்டமுடையவங்க, தேடுறவங்க, அதாவது ஏதாவது ஜக்காத்தில் சதக்காத்துல இருந்து கிடைக்காதான்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறது. அதுதான் இங்கே சொல்லப்படுது. அவங்களுக்கு என்ன செய்யறது,
கொடுக்கறதுக்கு சிறந்ததாக இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சாயிலின் ஃபிரிகாப், சரி, அவங்களுக்கு ஃபிதியாவை கொடுத்து என்ன செய்யறது, கைதிகளை விடுவிக்கிறது. இன்னமா நுத்இமுக்கும் வஜிஹில்லாஹி லா நுரிது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்ரா, அதில் வரும்போது யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, 3 பேருக்கு என்ன செய்யறது, கொடுக்குறது, யத்தீமன் வ அஸீரா. சரி. வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத்த, அப்போ எந்த அளவுக்குனா ஏழைகளுக்கு கொடுக்குற விஷயத்துல ரொம்ப எனக்கு மும்முரமாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி கேட்குறாங்க, ரசூலல்லாஹ் வாசலில் வந்து மிஸ்கின் நிற்கிறாரு, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை யார் சொல்லலாம், நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது சொன்னாங்க, நீங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ளலாம், ஒரு எரிக்கப்பட்ட கால் குழம்பு இருந்தால் கூட அதை கூட கொடுங்க, ஏன்னா அவன் கையில் கொடுங்க, அவர் எதையாவது என்ன செய்து கொட்டும் என்பதாக சொன்னாங்க. அவன் வந்து மிஸ்கின்களை சும்மா விரட்டாதீங்க, ஏதாவது அவருக்கு கொடுத்து அனுப்புங்க என்பதாக நபிசல்லாஸ்லாம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ரெக்காபில் வந்து இந்த மொகாத்திப், அதாவது இவ்வளோ ரூபா கொடுத்தா நீ விடுதலை ஆயிடலாம் அப்படின்னு எழுதப்பட்ட அடிமையும் உள்ளே வந்துடுவார். வாக்காம சலாத்த வாத்த சக்காத்த, இன்னும் தொழுகை நிலைநாட்டுறது, வாத்த ஜகாத்த, ஜகாத்தை கொடுத்தார்கள். ஐ அத்தா பி அஹமி அர்கான் இஸ்லாம், இஸ்லாத்துடைய ருக்குன்களில் அர்கான்கள் மிக முக்கியமானது. வஹுமா, அது ரெண்டு என்னது, அஸ்ஸலாத்து வ ஜகாத்து, அது தொழுகையும் ஜகாத்தும், தொழுகையும் ஜகாத்தும் மிக முக்கியமான அமல்களாக இருக்கிறது. வல் மூஃபூன பி அஹதிஹிம் இதா ஆஹதும், இந்த ரெண்டாம் அமலையும் சரி, தொழுகை இருக்குது, பரதான தொழுகைகள், வாஜிபான ஜக்காத்துகள், இதை நிறைவேற்றுவது. அப்போ அடுத்ததாக சலாத்து தொழுகையுடைய செயல்கள், நேரத்தை கவனிக்கிறதுக்கு சுஜிதில் சரி செய்கிறது, அந்த துமோ நீனத்தை சரி செய்கிறது, அதில் வந்து எனது அச்சத்தோட தொழுகையை நிறைவேற்றுவது, ஜக்காத் விஷயத்தில் தன்னுடைய ஜக்காத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி தீனுடைய அதாவது இழிவான குணத்தை விட்டு சரியாகிறது. அகு ஜக்காத் கது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகது ஹாப மன் தஸ்ஸாஹா என்பதாக சொல்லுவோம்ல, அல்லக்க இலா அன் தஸக்கா வஹதியக்க இலா ரப்பிக்க ஃபதக்ஷா. அப்போ ஜக்காத்தை கொடுக்க வயலில் முஷிக்கின் அல்லதீன லா யுத்தூன ஜக்காத், இப்போ ஜக்காத் அரிசி பொறுப்பாக கொடுத்து நிறைவேற்றுவது, இவையெல்லாம் இதுக்குள்ளே அடங்கக்கூடியதாக இருக்கு. சரி. வல் மூஃபூன பி அஹதிஹிம் இதா ஆஹதும், ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள், அவர்கள் ஒப்பந்தம் செய்தால் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்கள். ஐ அதாவது வமை யூஃபூன பில் உஹூதி, ஒப்பந்தங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள், வலா யஹ்லிஃபூன அல் உஊத, அப்போ அதே மாதிரி நிச்சய மாட்டாங்க, வலா யுஹ்லிஃபூன அல் உஊத, அதாவது வாக்குறுதிகளை மாறு செய்ய மாட்டாங்க, வாக்குறுதிகளுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், வாக்குறுதிகளுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது வந்து முஃமினுடைய அடையாளம் கிடையாது, முனாஃபிக்குடைய அடையாளம் தான். ஆயத்துல் முனாஃபிக்கு சலாசு இதா கத்தப இதா ஹதச கதீப வைதா வாத அஹ்லப துமின ஹான என்பதாக வரக்கூடியது. இன்னொரு விவாயத்தை வைதா ஹாசவ ஃபஜர் என்பதாக வருது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்யக்கூடியவங்க, அதாவது ஏவப்பட்ட விஷயத்தை வாக்குறுதிகளுக்கு மாறு செய்கிறது, வாக்குறுதிகளுக்கு மாறு செய்து போன்ற விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்வது. சரி. அடுத்து வல் சாபிரீன ஃபில் பஸாயி வல்லர்ராயி வஹீனல் பஸ், சாபிரீன பொறுமையாளர்கள், ஃபில் பஸாயி வறுமை நேரத்திலையும், வல்லர்ராயி நோய் நொடி நேரத்திலையும், வஹீனல் பஸ் கடுமையான போர் நேரம் கஷ்டமான நேரத்திலையும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. எப்படி அதாவது சாபிரீன அல்ல ஷதாயிதி, கடுமையான நேரத்தில் பொறுமையாளராக இருப்பது, ஹைனல் கிதாலி ஃபி சபீலில்லா, அல்லாவுடைய பாதையில் போரிடும் நேரத்தில், ஒவ்வொரு மன்சூபன் மதஹி, மதஹின் மீது புகழப்பட்டதாக இருக்கும். சாபிரின இது வந்து என்னது, மன்சூபன் அலல் மதஹி, சாபிரின் அப்படிங்கிறது என்னது, மத செய்யப்பட்டதாக இருக்கு, மன்சூபின் மீது புகழப்பட்டதாக இருக்கு. சரி. சாபிரின்ங்கிறது எல்லா நிலையும் சபரோட இருக்கிறது, போர் நேரத்தில் அல்லாவுடைய பாதையில், போர் நேரத்தில் எல்லாமே. சரி. அப்போ அதனால என்னது, போரை விட்டு என்னது செஞ்சு தவிர்த்து கொள்வது. சரி.
உலாய்க்கல்லதி, அதாவது போர் விஷயத்துல போர் நேரத்தில் என்ன செய்யறது, அவரு பொறுமையாக இருக்கிறார். போருடைய நேரத்திலையும் பொறுமையா இருக்கிறாங்க. அதே மாதிரி கஷ்டங்கள் ஏற்படும் போது, வறுமை ஏற்படும் போது, எல்லா நேரத்திலையும் நோய் நொடி எல்லா நேரத்திலையும் பொறுமையா இருக்கிறார். அவங்கதான் பொறுமைக்கு தனி கூலி இருக்கு. நம்ம ஏற்கனவே பொறுமையுடைய விஷயத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கோம், பொறுமையில எவ்வளவு சிறப்பு இருக்குது என்பதை பற்றி முன்னால் நிறைய சொல்லப்பட்டுச்சு. பொறுமையாக இருக்கிறதுங்கிறது அதாவது புகழ், அதே மாதிரி தூண்டுதல், இதன் மீது சொல்லப்படுது. சரி, இந்த மாதிரி நேரத்தில் பொறுமையா இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம்தான். சரி, உலாய்கல்லதீன சதகு, அவர்கள்தான் உண்மையாளர்கள். உலாய்க ஹுமுல் முத்தகூன், அவர்களே இறைச்சவாதிகள், விசுவாசிகள், அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் என்பதா அல்லாஹ் சொல்றான். அதாவது அஹ்லு ஹாதியில் அவுசாஃபி, இந்த மேற்சொல்லப்பட்ட தன்மைகள் உடையவர்கள், உம்முல்லதீன, அவர்கள்தான் சதகு ஃபி ஈமானிஹிம், அவருடைய உண்மையில ஈமான்ல உண்மையாளர்களாக இருக்கிறார். உலாய்க ஹுமுல் காமிலூன ஃபி தக்வா, அவர்கள்தான் இறைச்சத்துடைய விஷயத்திலையும் பரிபூர்ணமானவர்களாக இருக்கிறார். அதுதான் இறைச்சத்திலையும் பரிபூர்ணமானவங்க, ஈமான்லையும் உண்மையாளர்கள். வஃபில் ஆயத்தி, இந்த ஆயத்தில் சனாவுன் அலல் அபுராரி, நல்லோர்களின் மீது புகழ்ச்சி புகழப்படுகிறது. வஈஹாவுன் இலாமா யுலாக்கூனஹு மின் இத்மினானின் வ ஹைராத்தின் ஹிசான், ஈஹாவுன், அதாவது உள்ளத்திலே போடப்படக்கூடியதாக இருக்கிறது, ஒதுக்கி வைக்கக்கூடியதாக, இலாமா யுலாக்கூனஹு, எந்த ஒன்றை அவர்கள் சந்திப்பார்களோ, மின் இத்மினான், நிம்மதியிலிருந்தும், ஓ ஹைராத்தின் ஹிசான், நலவான அதாவது சிறப்பிலிருந்து, உபகாரமான உயர்ந்த சிறந்த அந்த சிறப்புகளிலிருந்து எந்த ஒன்றை பெறுவார்களோ அதை உள்ளத்திலே ஒதுக்கி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் நல்லவர்களின் மீது புகழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆயத்தில். சரி, அப்போ இந்த இருக்குது இந்த இந்த ஆயத்தில் மூமின்களுடைய சிஃபத்து, உண்மையாளருடைய சிஃபத்தை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஈமான்ல உள்ளத்தில் உள்ள ஈமான்ல உறுதியாக இருக்கிறது, சொல்லை கொண்டும் செயலை கொண்டும் இருக்கிறது அவசியமாக இருக்குது. அவங்க தான் எனது உண்மையான இறை விசுவாசிகள். என எது தடுக்கப்பட்டதோ அதை தவிர்த்து கொள்கிறார்கள், எது ஏவப்படுதோ அதை செய்கிறார்கள். இவர்கள் தான் உண்மையான உலாய்க்கவுமுல் முத்தக்கூன், இவங்க தான் உண்மையான முத்தகீன் என்பதா எல்லாத்தையும் சொல்லி காமிக்கலாம். அப்போ எல்லாத்துல இந்த விஷயத்தை இருந்துச்சுன்னா சொல்லி காமிக்கும், இவங்க தான் உண்மையான மோமீன்கள், இவங்க தான் உண்மையான இது ஈமான்தாரிகள்ங்கிற விஷயத்த எல்லாம் நமக்கு சொல்லி காமிக்கும். அப்போ அதனால இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெரியுது என்னன்னு சொன்னா, அதாவது இந்த ஆயத்துக்கள் மூலம் நமக்கு தெரியும், நன்மைங்கிறது வெறும் கிபிலாவை முன்னோக்கிறது, கிழக்கு மேற்கு திசையை நோக்கி தொழுவது மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களும் அடங்கினது தான் நன்மைன்னு சொல்லி அல்லாஹ் நன்மையுடைய ஒரு ஒட்டுமொத்த உருவாக்கத்தை நமக்கு எடுத்து சொல்லிட்டான். இதன் மூலம் யூதர்களுக்கும் பதில் சொல்லிட்டான். என்ன நலவுகள் சொல்லப்பட்டதோ அந்த நலவுகளை அல்லாஹ் விரும்பியபடி நாம் செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். உள்ளத்தில் எண்ணம் கொள்ளணும், செய்யணுங்கிற ஆசைப்படணும். நம்ம செய்யணும்னு நினைச்சாலே அல்லாஹ் என்ன செய்யக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான். எனவே அல்லாஹு தஆலா அவனுக்கு பிடித்தமான நலவான காரியங்களை செய்து, அவனுக்கு பிடிக்காத அவன் வெறுக்கக்கூடிய காரியங்களை விட்டு நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.